ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பொதுத்தமிழ் அழகு 5ல் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதிலிருந்து 15 கேள்விகள் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அதாவது ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் சில கொஷின்ஸ் கேட்பாங்க, அதிலிருந்து சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு சரியான விடையை நம்ம இதிலிருந்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக் தான். நம்ம ஈஸியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுனாவே, ஒரு பொறுமையாக அதை படித்து பார்த்தோம்னாவே நமக்கு அதுக்கான சரியான ஆன்சர் வந்துட்டு தெரிஞ்சிடும். இப்போது பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது, அதாவது சுருங்க சொல்வது. இங்கே பாருங்க இருக்கு. அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது எதுன்னு பார்த்தோம்னா சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தருவது. உடல் நலமே டேஸ் அடிப்படை, உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன எவை? உழைத்து தேடிய பொருளால் நமக்கு என்னென்ன கிடைக்குன்னா, உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு இது வந்துட்டு நான் சுத்தம் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதுவும் தலைப்பில் வரும். பட் ஆப்ஷன்ஸில் ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாவே கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. அடுத்தது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. எதனை இயற்கை என்கிறோம்? இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைத்து இயற்கை என்கிறோம். இயற்கைனா என்ன? அதுக்கு டெஃபினேஷன் தான் கேட்குறாங்க. அடுத்தது இப்பத்தியில் உள்ள இயற்கை வர்ணிக்கும் சொற்கள். பனி மடர்ந்த நீலமலைகள், பாடி திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலை வீசும் அழகிய கடல், கண் சிமட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தமழ்ந்து வரும் வெண்ணிலா. இதெல்லாமே இயற்கையை வர்ணிக்கும் சொற்கள். நம்ம ஏன் இயற்கையை ஏன் பாதுகாக்க வேண்டும்னா, நம்ம பார்த்து கொள்றதுக்கு கண்டிப்பாக இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். இதுக்கு தலைப்பு என்னென்னா இயற்கையை பாதுகாத்தல். நம்மளே ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக படுதோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் ரிலேட்டடாக தான் வரும். அடுத்தது ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி.வி. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி. கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் வந்துட்டு பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் நாள். இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பு நம்ம ராமன் விளைவுனே சொல்லிடலாம். ஓகேங்களா? அடுத்தது காமராஜரின் வீட்டுக்குள் நுழைய முயன்றவர்கள் சிறுவனும் சிறுமியும் தான் நுழைய முயன்றிருப்பாங்க. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுனா நேர்மை. ஏன்னா அவங்க வேற வழியில் செலவு பண்ணாமல் கரெக்டாக அதுக்காக தான் செலவு பண்ணிட்டேன்னு பற்றுச்சீட்டை காமிப்பாங்க. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜரின் வீட்டுக்கு வந்தனர்னா, அந்த ரசீதை காமிக்க தான். ஃபீஸ் கட்டிட்டு அந்த ரசீதை காமிக்க வந்திருப்பாங்க. காமராஜர் செய்த உதவி எதுக்குன்னா, அந்த பையனுக்கு சிறுவனுக்கு தேர்வுக்கு பணம் கொடுப்பாரு. அதுதான் காமராஜர் செய்த உதவி. இது வந்துட்டு நம்ம பத்தியை படித்து வினாக்கள் கேட்குறாங்க. பட் இந்த பத்தியை படித்துங்க இந்த பத்தியை கொடுத்துட்டு அவங்க கேள்வி கேட்டு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். முகிலன் யார் வீட்டுக்கு சென்றானா, தாத்தா வீட்டுக்கு சென்றான். இந்த மாதிரி அவங்க ஏன்னா நம்ம சிலபஸில் கேள்வி கேட்டுட்டு பதில் தான் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கிடைக்கும் பொருள்கள் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுவதுதான் வணிகம். சிலை செதுக்க பயன்படும் போது உயிரும் கல்தூளை கோலமாவாக மாற்றலாம். கோலமாவை நமக்கு பயன்படுத்தலாம். வணிகத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மனிதர்களுக்கு தேவையான பொருள்களை கிடைக்க செய்வதே வணிகத்தின் நோக்கம். அடுத்தது மதிப்பு கூட்டுதல் என்னன்னா, கிடைக்கும் பொருளின் மதிப்பை கூட்டி புதிய பொருளாக மாற்றுறது தான் வணிகம், மதிப்பு கூட்டுதல். இப்பத்திக்கு ஏற்ற தலைப்புனா நம்ம வணிகம்னே சூஸ் பண்ணிக்கலாம். வணிகம், ஏன்னா வணிகம் பற்றி தானே சொல்லுது, அதனால வணிகம். கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ.சி. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார் தான் அவர் போய் சந்திப்பார். வ.உ.சி. அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்டார்னா, பாரதியாரின் பாடல்கள் தான் விரும்பி கேட்பார். வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், இதெல்லாமே அவருடைய பன்முகத்தன்மைகள். புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னன்னா, தமிழ், ஆங்கிலம். இதை பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு
அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? இது வந்துட்டு நம்மளோட சஜஷன் தான். இக்கதையில் அமைதி எங்கு இருப்பதாக கூறப்படுகிறது? பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இருக்கிற இடத்துலையும் இருப்பது தான் அமைதி. ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல அது எப்பயுமே அமைதியாக தான் இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஓய்வு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் மறந்திருப்பீர்கள்? இது வந்துட்டு நம்மளுடைய சஜஷன் தான். இக்கதைக்கு பொருத்தமான தலைப்புனா அமைதி. ஏன்னா அமைதியை பற்றி தானே சொல்கிறாங்க. அடுத்தது செவன்த் புக்கில் இருந்து சில இதெல்லாம் பார்க்கலாம். சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? இடதுபுறமாக தான் வாகனங்களை செலுத்தணும். விட்டு விட்டு போடப்படும் எல்லைக்கோடு எதை குறிக்கிறதுனா இரு போக்குவரத்துக்காக சாலையை சரிசமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதை தான் விட்டு விட்டு போடப்படும் கோடுகள் குறிக்கிறது. எந்த கோட்டை தாண்டி வாகனங்கள் முந்தி செல்ல அனுமதி இல்லை? தொடர்ச்சியாக எந்த கேப்புமே இல்லாமல் தொடர்ச்சியாக போட்டிருப்பாங்க பாருங்க. வெள்ளை இல்லது மஞ்சள் கோடு போட்டிருப்பாங்க. அதுதான் நமக்கு முந்தி செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வழி பாதைனா அனுமதிக்கப்பட்டுள்ள திசையில் மட்டுமே வாகனங்களை செலுத்தணும். அதுதான் ஒரு வழி பாதை. வாகனங்கள் பின்தொடர்வதான முறை என்னன்னா மிகவும் நெருக்கமாக பின்தொடரக்கூடாது, கொஞ்சம் கேப் விடணும். கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பாருங்க, இந்த ஒரு புக் ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த புக்கை கொடுத்து அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு நமக்கு அதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது? உலக புத்தக நாள். அதிலே கொடுத்துருக்காங்க. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுதுன்னா ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் நடைபெறுது. புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள்னா ஏப்ரல் 13 23 வரைக்கும் நடைபெறுது, 11 நாள். புத்தக கண்காட்சி நுழைவு கட்டணம் வந்துட்டு ஃப்ரீ தான். புத்தகம் வாங்குவதற்கு வழங்கப்படும் சலுகைனா 10% டிஸ்கவுண்ட். விபத்துகளை எவ்வாறு தவிர்க்கலாம்? சாலை விதிகளுக்கு உட்பட்டு வாகனம் ஓட்டும் முறையை அறிந்து வாகனங்களை இயக்கினால் விபத்துகளை தவிர்க்கலாம். அடுத்து கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள். நம்ம பாருங்க, அந்த தீயணைப்பு வாகனம், அவசர சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை விட்டுட்டு வழிவிட்டுறணும். சாலை சந்திப்புகளில் எவற்றுக்கு முதலிடம் தர வேண்டும்? சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம். இப்போ நம்ம ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு மீட் ஆகிறோம். அப்போ ஏற்கனவே அந்த வழியில் போயிட்டு இருக்கிற வண்டிக்கெல்லாம் நம்ம வழி விட்டுட்டு தான் நம்ம கிராஸ் ஆகணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மலைச்சாலைகளில் பின்பற்ற வேண்டிய விதிமுறை. மலைச்சாலைகள் மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றில் கீழ் நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்கள் பாதுகாப்பாக கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும். நம்ம கீழே இருந்து போனோம்னா, கீழ் நோக்கி நம்ம போறோம்னா மேலே வர வாகனங்கள், ஏன்னா அது ரொம்ப ஹெவி லோடோட வரும், கொஞ்சம் ரொம்ப ட்ரை பண்ணி மேலே வரும். அதுக்கு நம்ம வழி விட்டுட்டு நம்ம ஸ்லோவாக போகணும். வாகனம் செலுத்தும் முறை. ஓட்டுநர் வாகனத்தை சாலை இடப்புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே வரும் வாகனங்களுக்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விட்டு நம்ம போகணும். அதை தான் அங்கே சொல்ல வராங்க. அடுத்தது பின்வரும் 4 வினாக்களுக்கும் பொருந்தும் முறிவிடை. பாருங்க, மிடுக்கு தோற்றத்துக்கும் ஏறுதழுவத்துக்கும் பெயர் பெற்றவை வந்துட்டு காங்கேயம் என காளைகள் தான். அதே தான் தமிழக மாட்டினங்களின் தாய் இனம்னாலும் காங்கேயம் தான். பிற மாநிலத்தவர் விரும்பி வாங்கி செல்கின்ற காளையும் காங்கேயம் தான். மேற்கண்ட பற்றி எதை பற்றி குறிப்பிடுதுன்னா காங்கேயம் தான். அதனால 4 வினாக்களுக்கும் ஒரே விடைனா அது காங்கேயம் காளை. நிகழ்வினைப்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க. மகிழுந்தில் வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய் அலுவலர் எப்படி உணர்ந்தார்னா, அவரது வண்டியில வந்துட்டு மாலைகள், கைத்தறி ஆடைகள், வாழ்த்து மடல்களை இருந்ததை வச்சுதான் ஒரு அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார். அண்ணாவிடம் ஏன் வருவாய் அலுவலர் பொறுத்து கொள்ள சொன்னார்? ஏன்னா முதலமைச்சரின் மகிழுந்து என்று அறியாமலேயே அவர் சோதனை செஞ்சிருப்பாரு. அதனாலதான் பொறுத்து கொள்ள சொல்லியிருப்பாரு. அண்ணா வருவாய் அலுவலரின் செயலை எவ்வாறு பாராட்டினார்? நாங்கள் போடும் சட்டங்களை சரியான முறையில் நிறைவேற்றும் பொறுப்பு உங்களை போன்ற அலுவலரின் கையில் தான் இருக்கிறது. இதை நேரில் உங்கள் செயலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருப்பாரு. பக்தியில் இடம்பெறும் இடைச்சொற்களை கண்டு ஒரு புதிய சொற்களை உருவாக்கும். இது நம்மளுடைய சஜஷன் தான். நிகழ்வுக்கு பொருத்தமான தலைப்பு கடமை. நான் வந்துட்டு கடமைன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். பொறுப்பு இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது 10th. இது எல்லாமே நம்ம சஜஷன்ஸ் தான். ஏன்னா ஒரு தொடராக்குகன்னு கேட்டிருப்பாங்க, அல்லது என்பதை ஒத்து அமைந்துள்ள ஒரு தொடரை கண்டுபிடிச்சி எழுதுகன்னு சொல்லியிருப்பாங்க. இரு பூவோட பெயரையும் அதோட பயன்களையும் சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு இலக்கண குறிப்பு, அதை கேட்டிருப்பாங்க. அடுத்தது நம்ம பக்தியில் உள்ள அடுக்கு தொடர்னா மீண்டும் மீண்டும்.
புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியதுன்னா மழை பொழிந்த ஊழிக்காலம், அதாவது பெரிய அளவில் மழை பெஞ்சிருக்கும், பெய்த மழை. இது வந்து ஒரு இலக்கண குறிப்பு. இப்பத்தி உணர்த்தும் அறிவியல் கொள்கைனா பெருவெடிப்பு கொள்கை தானே, நம்ம சயின்ஸில் படிச்சதுல பாருங்க, பருப்பொருள் சிதறும் படி அப்படின்னா அதுதான் பெருவெடிப்பு கொள்கை. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர் கருதுவன வந்துட்டு நம்மளுடைய இது சஜஷன் தான். மழையை பொழியணும், இயற்கையை வந்து செழிக்கணும், காற்று கரெக்டான அளவில் இருக்கணும், இதெல்லாமே நம்மளுடைய சஜஷன் தான். அடுத்தது செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள். இந்த மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த இதை படித்தோம்னாவே நமக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளும் திறன்கள் வளரும். நம்ம அதை படித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் அது ரிலேட்டடாக தான் வருதுன்றதுனால நம்ம நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக படித்தாகணும். இப்போது தலைப்பு செய்திகளை முழு சொற்றொடர்களாக எழுதுக. இங்கே பாருங்கள், தலைப்பு செய்தி என்னென்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடக்கம், வானிலை மையம் அறிவிப்பு. இந்த மாதிரி தான் நம்ம தலைப்பு செய்தியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம அது உள்ளே படித்து பார்த்தோம்னா தான் நமக்கு அது சரியான விளக்கம் புரியும். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம் அறிவித்துள்ளது. ஆனால் தலைப்பு செய்தி இந்த மாதிரி தான் இருக்கும், நமக்கு புரியாது. கொஞ்சம் எப்படின்னா பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது நம்ம உள்ளே படித்து பார்த்தா தான் அது ஒரு சென்டென்ஸாக அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாலையில் கிடந்த பணத்தை உரியடம் ஒப்படைத்த மாணவன், மாவட்ட ஆட்சியர் பாராட்டு, மாணவனை மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார்னு உள்ள சென்டென்ஸாக வரும். அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு செய்தியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு புத்தக திருவிழா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதை வந்துட்டு நியூஸ் பேப்பரில் கொடுக்குற மாதிரி லைன் பை லைனாக நம்ம சொல்லணும். இப்போ புத்தக திருவிழா நடைபெறுகிறது. செப்டம்பர் 19 முதல் 28 வரை நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் வந்துட்டு சரஸ்வதி மகால் நூலகம், தஞ்சாவூர் என்னும் மகாலில் நடைபெறுகிறது. காலம் நேரம் வந்துட்டு காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் அப்படின்ற மாதிரி. இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பவர் தமிழக கல்வி அமைச்சர் காலை 9 மணிக்கு தொடங்கி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம சென்டென்ஸாக எழுதணும். இது நம்ம சஜஷன் தான். இது வந்துட்டு எப்படின்னா வடிவம் மாற்றிருக்காங்கன்னா இங்கே வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஒரு விளம்பர அறிவிப்பாக மாற்றி எழுதணும். இதுவும் நமக்கு புரிஞ்சு கொள்கிற திறன் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கணும், வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றணும், புயலின் போது வெளியே செல்லக்கூடாது, மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கணும். இது எல்லாமே அது ஆர்டர் வைஸாக அடுக்க சொன்னாங்க. நான் சும்மா அப்படி அடுக்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் என்ன கேட்டிருக்காங்கன்னு. அடுத்தது இது அறிவிப்பு பலகையாக செய்தியை மாற்றணும். இங்கே வந்து சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அறிவிப்பு பலகையாக மாற்றணும். இதை எடுத்து விழுதுகள் சந்திக்கும் விழா மே 5, 2019 திருச்சிராப்பள்ளி. அதுக்கப்புறம் இந்த இதில் உள்ளலாம் நம்ம மேக் பண்ணுறது தான். அவ்வளோதாங்க. இந்த டாப்பிக்கில் ஒரு குறைஞ்சது ஒரு 5 கேள்வியாச்சும் கேட்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஈஸியான டாப்பிக்லேருந்து கேள்வி தப்பு பண்ணக்கூடாது. அதனால் நம்ம புக்கில் இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.